ஹலோ கைஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, நல்ல மழை வர கொட்டுதா. இப்போ வந்து சூடாக கிறிஸ்பியாக காலிஃப்ளவர் ஃப்ரை வந்து பண்ண போகிறேன். இதுக்கு தேவையானது வந்து காலிஃப்ளவர் வந்து நான் இந்த மாதிரி பீஸாக கட் பண்ணி கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிட்டேன். 1/2 kg அப்படின்னா நான் சொல்கிற மெஷர்மெண்ட் பண்ணுங்கள். இது வந்து 1/2 kg கரெக்ட். 1/2 kgக்கு கொஞ்சம் எனக்கு கம்மியாக நான் எடுத்திருக்கேன். இதுக்கு முதல்ல என்ன இன்க்ரீடியன்ட்ஸ் வேணும்னாக்கா, ஃபஸ்ட்டு வந்து சில்லி பவுடர் 1/2 kgனா சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன். இப்போ 1 kg காலிஃப்ளவர் நீங்கள் பண்ணுறீங்கன்னா அது இன்ட்டு 1 போட்டுக்கோங்க. 2 யூஸ் பண்ணிக்கோங்க, சரியா? நான் வந்து சில்லி பவுடர் 1 ஸ்பூனு அண்ட் தனியா பொடி 1 ஸ்பூன் அண்ட் கலருக்காக சும்மா லைட்டாக கொஞ்சோண்டு காஷ்மீரி சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஜீரகத்தூள் 1 ஸ்பூன் அண்டு வந்து உங்களுக்கு வேணும்னா கரம் மசாலா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லாட்டி வேண்டாம். நான் ஆட் பண்ணலை. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பெப்பர் பொடி 1 ஸ்பூன், கார்லிக் ஜிஞ்சர் பேஸ்ட் வந்து 1 ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு இருக்கு இல்லையா, அது 2 ஸ்பூன், அரிசி மாவு 2 ஸ்பூன். அரிசி மாவு நான் ஆட் பண்ணலை, உங்களுக்கு வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க. அண்டு நான் இதோட என்ன ஆட் பண்ணியிருக்கேன்னா டொமேட்டோ சாஸ் வந்து 1 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கேன். இதெல்லாமே ஆட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவு உப்பு. காலிஃப்ளவர்லேயே நான் உப்பு போட்டு நான் வேக வச்சுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே, இட்ஸ் ஃபைன். இல்லை நான் வந்து இந்த மிக்சரில் வந்து போட்டுக்கிறேன் அப்படின்னாலும் ஓகே. நான் வந்து இந்த மாவு கலக்க போகிறேன் இல்லையா, இதில் தான் வந்து நான் தேவையான அளவு உப்பு போட்டிருக்கேன். ஸோ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக வாட்டர் போட்டு நீங்கள் நல்லா வந்து கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டுட்டு இங்கே இந்த வேக வச்ச காலிஃப்ளவர் இருக்குல்ல, அதெல்லாமே இந்த கலந்து விட்ட மிக்சரில் போட்டு நல்லா எல்லா மசாலாவும் எல்லா காலிஃப்ளவர்லேயும் படுற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தென் பேனில் எண்ணெயை கொட்டி நல்லா காஞ்சக்கப்புறம் நம்ம மிக்சர் எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை இதில் போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துட வேண்டியதான். இது சிம்பிள் தான். இட் வில் டேக் அரவுண்ட் 15 minutes தான் ஆகும். இதுவே வந்து காலிஃப்ளவர் இல்லையா, இதுலேயே வந்து கார்ன் இருக்குது இல்லையா. சில பசங்க வந்து கார்ன் பார்த்திங்கன்னா வேக வச்ச கார்ன் வந்து வெறும்னா சாப்பிட்றதுக்கு கொஞ்சம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ஸோ அவங்களுக்கும் காலிஃப்ளவர் நம்ம என்ன மெத்தட் பண்ணுறோம் அதே மாதிரி தான் இந்த கார்னையும் அதே மெத்தட் தான். குட்டி குட்டியாக அந்த கார்னெல்லாம் பிக் பண்ணிவிட்டு அதே மாதிரி தான் மிக்சரில் போட்டு நல்லா கலக்கி பொரித்து எடுத்துகிட்டு நம்ம வந்து இந்த டூத் ஸ்டிக் யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதில் கூட பொரிச்சதை வந்து ஸ்டிக் பண்ணி கூட வைக்கலாம். நம்ம நிறைய பார்த்துருப்போம், அப்படியும் சாப்பிட்லாம். இது ரொம்ப ஈஸியான ரெசிபி. உங்களோட பசங்களுக்கும் நீங்களும் செஞ்சு காமிங்க. நானும் ஃபைனல் அவுட்புட் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு நான் ஷோ பண்ணுறேன். டு நோ மோர் வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் வஞ்சிகா விலாக்ஸை தொடர்ந்து பார்த்துட்டே வாங்க. லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். அண்ட் ஆல்சோ ஃபாலோ அஸ் ஆன் இன்ஸ்டாகிராம் ஐடி. நான் பயோவில் வந்து ரெசிபியோட டீட்டெயில்ஸும் கமெண்ட் பின் பண்ணுறேன். அண்ட் எங்களோட இன்ஸ்டாகிராம் சேனலோட பேஜஸும் நான் உங்களுக்கு டேக் பண்ணுறேன். மறக்காமல் அங்கேயும் போய் எங்களை ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் டாட்டா பபாய் ஃப்ரம் சௌமியா. பபாய்.